டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செங்கொடிவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிவேலியில் தாவரத்தில் சிவப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் சொல்லுவோம். இந்த செங்கொடிவேலியை பொறுத்தவரையிலும் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம். அதோட பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சிவப்பான சிறு சிறு பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். மணற்பாங்கான பூமிகளில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த தாவரத்துடைய மருத்துவ குணமே தெரியாமல் நிறைய இடங்களில் இந்த அழகான பூக்களுக்காக வளரக்கூடிய ஒரு தாவரமாக இந்த செங்கொடிவேலி இருக்கிறது. இந்த செங்கொடிவேலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதோட வேரை மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற குணம் உண்டு. ஆனால் அந்த வேர் அதிகமான நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நச்சுத்தன்மை மிக அதிகமாகும் போது சில நேரங்களில் சரியாக சுத்தப்படுத்தாமல் இந்த செங்கொடிவேலியை நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் அரிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கொடிவேலியுடைய அந்த வேரை எடுத்து ஒரு பெரிய பாத்திரம் நிறைய சுண்ணாம்பு தண்ணீரை வைக்க சொல்கிறாங்க. அந்த சுண்ணாம்பு தண்ணீரில் 7 நாட்கள் இந்த செங்கொடிவேலியுடைய வேரை போட்டு ஊற வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அதை வெயிலில் காய வைத்து வெடித்து நம்ம மருந்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது பாரம்பரிய மருத்துவம். இன்றைக்கும் எல்லா ஆயுர்வேத சித்த மருத்துவ மருந்துகள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸும் இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த செங்கொடிவேலியை சுத்தப்படுத்துகிறாங்க. இந்த செங்கொடிவேலியுடைய முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்திற்கு இந்த செங்கொடிவேலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த செங்கொடிவேலி சுத்தம் செய்யப்பட்ட செங்கொடிவேலியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கே இதை 250 மில்லிகிராம் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அதே போல் செங்கொடிவேலி உபயோகப்படுத்தும் போது உணவு கட்டுப்பாடுகள் மிக மிக அவசியம். அசைவ உணவோ அல்லது புளிப்பு காரம் அதிகமான உணவோ இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற விஷயங்களோ எதையுமே நாம் செய்யக்கூடவே கூடாது. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்து உபயோகப்படுத்தணுன்னா நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய முடக்குவாத நோயாளிகள் கூட மீண்டும் பழையபடி நடக்க செய்கின்ற அளவுக்கு சிறப்பாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த செங்கொடிவேலி. செங்கொடிவேலி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த செங்கொடிவேலியுடைய பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செய்யுள் வரும்போதும் இந்த தாவரத்துடைய முக்கியமான உபயோகம் என்ன அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும்போது ஷண்டகாபி அஷண்டகாத ஷட்மாச பிரயோகன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணோ ஆணோ சுத்தி செய்து எடுக்கக்கூடிய இந்த சிகப்பு கொடிவேலியுடைய சூரணத்தை தகுந்த உணவு பழக்கம் தகுந்த கட்டுப்பாடுகளுடன் 6 மாதம் உபயோகப்படுத்தும் போது அவர்கள் நிச்சயமாக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இந்த செய்யுள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈவன் ஆண்மைத்தன்மையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, கருப்பையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, கருமுட்டை பையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதே போல் பெண்மைத்தன்மைக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சரியாகாமல் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லி மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆண் பெண் இரு வர்க்கத்தில் இருக்கவர்களும் பார்த்திங்கன்னா சரியான முறைப்படி சுத்தி செய்து உடலை சுத்தி செய்து அதன் பிறகு உபயோகப்படுத்தக்கூடிய இந்த சிகப்பு கொடிவேலியுடைய சூரணத்தை 250 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு சிறிதளவு வெண்ணெயுடன் கலந்து சாப்பிட வேண்டிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே 6 மாதத்திற்கு பிறகு இரத்த பரிசோதனையில் அவர்களுடைய ஹார்மோன்கள் எல்லாமே மாற்றமடைந்து மீண்டும் சரியான ஒரு நிலைமையில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், சோரியாசிஸ் நோயே உடலினுடைய தோள்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த நோய் அதிகமாக ஆன பிறகு பார்த்திங்கன்னா முட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், வலி, இது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோய். பெரும்பாலும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோய் வரும்போது பெரும்பாலும் நம்ம ஸ்டீராய்டு மருந்து, சோரியாசிஸ் கொடுக்கக்கூடிய வழக்கமான பவர்ஃபுல் ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுத்தால் கூட மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உபயோகம் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறத நம்ம பார்ப்போம்.
ஆனால் அந்த மாதிரி சூழலில் கூட சுத்தி செய்யப்பட்ட தகுந்த அனுபானத்துடன் கூடி சிகப்பு கொடிவேலியை கொடுக்கும்போது முட்டுகள் சார்ந்த பிரச்சனையும் குணமாவதை பார்க்கலாம். அதே போல் அவர்களுடைய தோல் சார்ந்த பிரச்சனையிலையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே அந்த பர்சனோட ஓவரால் அவுட்லுக்கே மாற்றக்கூடிய சக்தி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் சிகப்பு கொடிவேலியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஆஸ்துமா நோய், தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோய், இந்த மாதிரி ஆஸ்துமா நோய் ஏற்படும் போது கூட இந்த சிகப்பு கொடிவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்யப்பட்ட அந்த ஒரு சூரணத்தை ஒரு 125 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு சுத்தமான பசுநெய்யில் கலந்து கொடுக்கும்போது அந்த இளைப்பு நோயால் ஏற்பட்ட உடல் பலவீனம் மறைந்து போகிறத பார்க்கலாம். சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருடம் 40 வருடம் ஆஸ்மா நோய் ஏற்பட்ட பிறகு உடம்பே பார்த்திங்கன்னா உருக ஆரம்பிச்சிடும். ஆள் ரொம்ப ஒல்லியாயிருவாங்க, எந்த வேலையுமே அவர்களால் செய்ய முடியாது. அப்படி இருக்கவங்க கூட இந்த ஒரு மாத்திரையை மட்டும், இந்த சுத்தி செய்யப்பட்ட சிகப்பு கொடிவேலியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுத்தி செய்யப்பட்ட மாத்திரையை மட்டும் அவங்க எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மாத காலத்திலே உடல் தசைகள் நன்றாக சேருவதை பார்க்க முடியும். ஈவன் இன்றைக்கு காச நோய், HIV சொல்லக்கூடிய எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லெப்ரசின்னு சொல்லக்கூடிய தொழுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு முழுவதும் கருப்பு கருப்பாக வட்டம் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தோல் நோய், இந்த மாதிரி நோய்கள் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தீர்வு இருக்கானா இல்லை. ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுத்த பிறகு கூட அவர்கள் உடலில் அதிகமான தீர்வு ஏற்படாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கூட நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த சிகப்பு கொடிவேலி. சிகப்பு கொடிவேலி ஆனால் எப்போ உபயோகப்படுத்தினாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை நிச்சயம் தேவை, உணவு கட்டுப்பாடு நிச்சயம் தேவை, அதே போல் மனக்கட்டுப்பாடு நிச்சயம் தேவை. இச்சாபத்தியம் சொல்லுவாங்க, எதெல்லாம் நாக்குக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதை செய்யக்கூடாது, எந்த வேலைகள்லாம் மனசுக்கு பிடித்த மாதிரி தோணுதோ அந்த வேலைகளை செய்யக்கூடாது. ஆயுர்வேதத்தில் அதுதான் குடிப்பிரவேசக ரசாயனம் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய நோய் இருப்பவர்களை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துல அட்மிட் பண்ணி அவர்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய உணவு, கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, கொடுக்கக்கூடிய மருந்துகள், இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு இந்த ஒரு சிகப்பு கொடிவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை கொடுக்கும்போது தீர்க்க முடியவில்லை, தீராமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோய்கள் மாறுபடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கால்கள்லாம் தண்ணி கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டானா நல்லா மாறுறதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, சிகப்பு கொடிவேலி இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. ஆனால் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தற்போது சமூகத்தில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும், எந்த பார்வையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமூக அமைப்பில் குற்றமிழைத்தவர்கள் அல்லது குற்றம் இழைத்ததாக கருதப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனைகள் அல்லது அவர்கள் மேல் செய்யப்படுகிற விசாரணைகள் என்பது அது நீதியின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் அவருடைய கடைசி வாய்ப்பு வரை அவருடைய அடிப்படையான இயற்கை நீதியை வழங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து சட்டங்களினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு சட்ட அமைப்பு அல்லது விசாரணை அமைப்பு அல்லது நீதி அமைப்பு என்பது அது முழுக்க முழுக்க மக்களுடைய நம்பிக்கைக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு சட்ட அமைப்பும் விசாரணை அமைப்பும் மக்களுடைய நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நாட்டில் சட்டமும் நீதியும் உயிரோடு இருக்கும். மாறாக அந்த சட்ட அமைப்பின் மீது அல்லது அந்த விசாரணை அமைப்பின் மீது அந்த நீதி அமைப்பின் மீது மக்கள் தொடர்ந்து நம்பிக்கை இழக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிற பட்சத்தில் மக்கள் படிப்படியாக அந்த அமைப்பின் மீதே நம்பிக்கை இழக்க ஆரம்பித்து விடுவார்கள். நிச்சயமாக மனிதர்கள் சட்டத்தின் மீது நம்பிக்கை இழப்பது என்பது ஒரு நாட்டினுடைய அழிவிற்குத்தான் இட்டு செல்லும், ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்குத்தான் இட்டு செல்லும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள், வரக்கூடிய பல செய்திகள் என்பது ஒரு சாமானிய மனிதனுடைய மனதில் சட்டத்தின் முன்னால் நமக்கு நீதி கிடைக்குமா, சட்டத்தின் முன்னால் நாம் நிறுத்தப்பட்டால் அதன் மூலமாக நம்மை உரிய முறையில் நிரூபித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா
என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் எப்போது சட்டத்தின் முன்னால் தனக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்களோ, அல்லது ஒருவேளை அப்படி ஒரு குற்றவாளியாக வாழ்க்கையில் மாற நேர்ந்தவர்கள் கூட சட்டத்தின் மூலமாக, தண்டனையின் மூலமாக நாம் மீண்டும் ஒரு புதிய மனிதர்களாக வாழ்க்கைக்கு திரும்பி வர முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிற பட்சத்தில் தான் சட்டத்தை மதிக்கிற ஒரு குணமும் மக்களிடம் ஏற்படும். மாறாக சட்டம் என்பது ஒரு இருட்டறை, அல்லது அங்கு நீதி என்பது கண்ணுக்கெட்டாத தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காணல் நீர் என்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் வந்துவிட்டால் பிறகு ஒருபோதும் நாட்டில் சட்டத்தையோ ஒழுங்கையோ நீதியையோ நிலைநாட்ட முடியாது என்பதை நாம் மறந்துவிடலாகாது. சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு மரணம், அதாவது சுவாதி என்கிற அந்த பெண்ணினுடைய கொடூரமான கொலைக்கு பின்னே ராம்குமார் என்கிற ஒரு இளைஞர் கைது செய்யப்படுகிறார். அந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட விதம், அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே சந்தேகத்திற்கிடமானவை என்பதை தொடர்ந்து ஊடகங்களும் பல்வேறு விதமான ஒரு கருத்தியல் நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அதாவது அந்த கைது என்பது ஒரு சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக, அல்லது ஒரு புறச்சூழல் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக உடனடியாக யாராவது ஒருவரை குற்றவாளியாக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்புடன் செய்யப்பட்ட ஒன்று. அந்த சுவாதியினுடைய படுகொலையின் மீது ஒரு முறையான விசாரணை நடைபெறவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த கொலை தொடர்பான பல்வேறு யூகங்களும் கூட முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் ராம்குமார் என்ற அந்த இளைஞர் கைது செய்யப்படுகிற போதே தன்னைத்தானே கொன்று கொள்வதற்காக, தற்கொலை செய்து கொள்வதற்காக தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டார் என்கிற ஒரு செய்தி முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் கூட அவர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அரிதாகவே இருந்தன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் திடீரென விசாரணை கைதியான ராம்குமார் சிறைச்சாலையில் மின்சார வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தியை உண்மையில் நம்புவதற்கு யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. என்று கேட்டால், ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு இடத்தில் ஒரு கைதி, அதுவும் நாடே கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கைதி, ஒரு சென்சிட்டிவ் கேஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வழக்கில் மிக முக்கியமான குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர், அவர் அவ்வளவு சுலபமாக தற்கொலை செய்து கொள்வதற்கு காவல்துறையினர் அனுமதித்திருப்பார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்து நிற்கிறது. அப்படி அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற பட்சத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான வெளிவர வேண்டிய அத்தனை உண்மைகளும் மறைக்கப்பட்டு விடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவருடைய மரணம் என்பது இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை மூடி மறைப்பதற்காக நிகழ்த்தப்பட்டதா என்கிற கேள்வியை மக்கள் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மக்களுக்கு நீதியின் மீதான ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. நீதியை பற்றிய ஒரு மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் யாரை வேண்டுமானாலும் குற்றவாளியாக்கலாம். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தாமலேயே, அல்லது உரிய விசாரணை செய்யாமலேயே அவருடைய மரணத்திற்கு அவரை இட்டு சென்று விட்டு பிறகு அந்த வழக்கை முடித்து விடலாம் என்கிற ஒரு சூழ்நிலை என்பது ஒட்டுமொத்தமான நீதி அமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது ராம்குமார் விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதைத்தான் காட்டுகின்றன. முக்கியமாக அவருடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்வதில் தொடங்கி பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நாம் உண்மையில் கைதிகளை அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களை கையாள்வது தொடர்பான பல கேள்விகள் நம் மனதில் எழுகின்றன. ஏனென்றால் இன்றைக்கு நாடு முழுக்க சிறைச்சாலை மரணங்கள் அல்லது போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய காவல்துறை மரணங்கள் என்பது பெருமளவிற்கு நடந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் அப்படி காவல்துறையினுடைய காவல் நிலையங்களிலோ அல்லது சிறை வளாகங்களிலோ இறந்து போகிறார்கள். அப்படி இறந்து போகிற கைதிகள் தொடர்பான முறையான விசாரணைகள் என்பது பெரும்பாலும் நடைபெறுவதே கிடையாது. அதில் பலவிதமான காரணங்கள், இயற்கையாக இறந்து போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது, சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், சிலர் சக கைதிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இந்த மரணங்கள் எதுவும் முறையாக விசாரிக்கப்படுகிறதா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. பல சமயங்களில் விசாரணை கைதிகள் இறக்கிறார்கள் என்பது ஒரு குற்றத்தை காவல்துறையினர் நிரூபிக்க முடியாமல் போகிற போது, அல்லது ஒரு குற்றத்தின் மீது காவல்துறையினருக்கு போதுமான ஒரு சாட்சியங்கள் இல்லாத போது, அல்லது யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக கூட, அல்லது யாரோ சிலரின் பழிவாங்குகிற நோக்கத்திற்காக கூட சிறைச்சாலைகளுக்குள் மரணங்கள் நடக்கின்றன என்று பரவலாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில்தான் சிறைச்சாலைகளை யார் கண்காணிப்பது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக காவல்துறையும் சிறைத்துறையும் சேர்ந்து கைதிகளை கண்காணிப்பது என்பது பலவிதங்களிலும்
அது கைதிகளினுடைய உயிருக்கோ அல்லது அவர்களுடைய பாதுகாப்பிற்கோ உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கைதிகளினுடைய அடிப்படை மனித உரிமைகள் என்பது தொடர்ந்து மீறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது கைதிகளுக்கான அந்த அடிப்படையான சுகாதார வசதிகள், அவர்களுக்கு கழிவறை வசதிகள் இருக்கின்றனவா, அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சமான தூங்குவதற்கான வசதிகள், உணவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா என்பதை ஒரு நீதிமன்றம் சார்ந்த ஒரு குழு கண்காணிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில் கைதிகளை வைத்திருக்கிற போது அவர்களுக்கிடையே தொற்று நோய் பரவுவதற்கும் வன்முறை உணர்ச்சி மேலிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிக குறுகலான இடங்களில் அதிகமான கைதிகளை அடைத்து வைப்பது, அவர்களுக்கு பாரபட்சமான முறையில் உணவு வழங்குவது என பல பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன. அதோடு கைதிகள் துன்புறுத்தப்படுவது போன்ற பிரச்சனைகளும் கூட இருக்கின்றன. கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. ராம்குமாரனுடைய விஷயத்தில் கூட அவர் இறந்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் அந்த கண்காணிப்பு கேமரா பழுதாகி இருந்தது என்பது உண்மையில் ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றா என்கிற ஒரு கேள்வி கூட இப்பொழுது நம் முன்னால் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் கைதிகளின் மீது செலுத்தப்படுகிற இந்த வன்முறை, அத்துமீறல், அராஜகம் என்பது நீதிக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது. இதை நாம் உடனடியாக தடுத்து நிறுத்தாவிட்டால் நீதி என்கிற அமைப்பை மக்கள் நம்பிக்கை இழந்த ஒரு மிகப்பெரிய இருட்டராகத்தான் பார்ப்பார்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நுண்துளை அறுவை சிகிச்சை மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் மாலா ராஜ். ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணரா, குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு முழுமையான பாதுகாப்பு, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னென்னலாம் இருக்கும், அதற்கான தீர்வு அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் எவ்வளோ தூரம் சாத்தியப்படும், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணரா, குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். இந்த ரெண்டு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு இப்போ வந்து பெண்களுக்கான ஒரு தனித்துவம், ஒரு பெண்களுக்கான ஒரு முழுமையான ஒரு தீர்வு என்னங்கிறதுக்கான ஒரு பணிகளை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. இன்னும் இதில் வந்து காஸ்மெட்டாலஜி அப்படிங்கிற துறை, காஸ்மெட்டாலஜின்னு ஜென்ரலாக தெரிஞ்சாலும் அதில் வந்து பெண்களுக்கான அந்த இன்ஃபர்டிலிட்டி, ஒரு மகப்பேறு இதெல்லாம் தாண்டி இங்கேயும் ஒரு அழகியல், ஒரு ஏஸ்தட்டிக் விஷயங்கள் இருக்கா, அதற்கான மருத்துவம் அப்படின் போது எவ்வளோ தூரம் அது சாத்தியப்படும்? பொதுவாகவே பெண்களுக்கு வரும்போது ஒரு அந்த பிபர்ட்டிலேருந்து மெனபாஸ் வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக, சிறப்பு மருத்துவராக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பணிகள்னு பல விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது என்ன? இது வந்து இந்த கைனகாலஜி துறையில் இது எவ்வளோ தூரம் இன்னைக்கு பயனுள்ளதாக இருக்குது? லாப்ரோஸ்கோப்பிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதனமே சொல்லலாம். ஏன்னா நிறைய கைனகலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நம்ம லாப்ரோஸ்கோப்பிக்கே ஒரு தீர்வு கொடுத்துறோம். பேசிக்கலாக வந்து ஒரு லேடியோட, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பயணம்னு சொல்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அடலசென்ட்டில் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரிஸாக இருக்கலாம், இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதுக்கு தாண்டி அவங்க கல்யாணம் ஆகி போனால் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் மற்ற கைனக் இஷ்யூஸ், அந்த ஃபைப்ராய்ட்ஸ், ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வருது. அதே மாதிரி மெனோபாஸ்லேயும் நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதுக்கு ஏத்தாப்புல உள்ள தீர்வு கொடுக்கறது தான் எங்களோட மெயின் ப்ரொஃபஷன் தான். ஸோ எங்களது வந்து ஒரு கம்ப்ளீட் விமன் கேர். அதில் லாப்ரோஸ்கோப்பி வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்குது இவங்களுக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இப்போ சின்ன வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரீஸில் சம்டைம்ஸ் கட்டி வருது. ஸோ அது அந்த காலத்துலலாம் அவங்க பெரிய அப்டாமினல் ஆப்ரேஷன் கட் பண்ணி தான் அந்த கட்டியை எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாக்லேட் சிஸ்டாக இருக்கலாம், அல்லனா டெர்மாய்ட் சிஸ்டாக இருக்கலாம், ஆர் ஹெமராஜிக் சிஸ்டா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அது
சின்ன ஒரு ஆப்ரேஷன், அதாவது அந்த லாப்ரோஸ்கோபி ஜஸ்ட் 1 day இருந்தாலே போதும். அந்த ஒரு 10 mm சைஸ் இன்சிஷன்லேயே அந்த அழகாக அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு அந்த ஓவரீஸை டேமேஜ் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு போயிட்டாங்கன்னா, சப்போஸ் இன்ஃபர்டிலிட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபர்டிலிட்டிக்கும் லாப்ரோஸ்கோப்பியும் தே கோ ஹேண்ட் இன் ஹேண்டுன்னு தான் சொல்கிறது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸு குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு நம்ம இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். நார்மலாக டேப்லெட்ஸ் கொடுத்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நிறைய என்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு எவாலுவேட் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கோம். பட் ஸ்டில் அவங்களால கன்சீவ் ஆக முடியல. அது மாதிரி உள்ள பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர். இது ஏன்னா நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸாகவும் இருக்கும், ப்ளஸ் அட் த சேம் டைம் அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதே சிட்டிங்கில் நம்ம அதை ரெக்டிஃபையும் பண்ணிடலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது டியூப்ல அடப்பு இருந்துச்சுன்னா நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் நல்லா க்ளீனாக தெரிஞ்சிடும் அந்த டியூப் அடப்பு இருக்குன்னு. ஸோ அப்போது அதே சிட்டிங்கில் அந்த டியூப் அடப்பை கூட நம்ம லாப்ரோஸ்கோப்பில் கிளியர் பண்ணி விட்டுடலாம். சரி, அதே மாதிரி அவங்களுக்கு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருந்துட்டு இருக்கிறனால அவங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ஃபைப்ராய்டு சப்போஸ் கர்ப்பப்பைக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப் மூலமாக அந்த ஃபைப்ராய்ட்ஸை நகர்த்திடலாம். சப்போஸ் அது யூட்ரஸ்க்கு வெளியே இருந்துச்சுன்னா நம்ம அது லாப்ரோஸ்கோப்பில் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நார்மல் அனாட்டமி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஸோ அதே நேரத்தில் ஓவரீஸில் சில பேருக்கு என்ன ஆகும்னா, என்னதான் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மெடிசின்ஸ் மூலமாக தான் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸை கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறது. ப்ளஸ் அதோட சேர்த்து நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அது மீறியும் அவங்களுக்கு எக்ஸே வராது. அதாவது அந்த நீர்க்கட்டி அவ்வளோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது மாதிரி உள்ள பட்சத்தில் நம்ம லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த நீர்க்கட்டியெல்லாம் ட்ரில் பண்ணி விடுவோம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மேல் ஹார்மோன்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரீஸில் ஜாஸ்தியாக இருக்கிறது இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம சேம் அதே மாதிரி அந்த ஸ்டிமுலேஷன் ப்ரோட்டோகால் கொடுக்கும்போது அவங்களுக்கு எக் ப்ரொடக்ஷன் நல்லா வர ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி அடலசன்ட் ஃபேஸ்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்டிலிட்டி லேடிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் மெனோபாஸ் ஏஜ், அந்த ஏஜில் அவங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸு ப்ளஸ் அட் த சேம் டைம் ஏதாவது ப்ளீடிங் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தால் கூட நம்ம லாப்ரோஸ்கோபிக்லேயே அந்த கட்டி இருந்துச்சுன்னா கட்டியை ரிமூவ் பண்ணிடுறோம். சப்போஸ் அவங்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோப்லேயே அதையும் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஹார்ட்லி ஹாஸ்பிட்டலில் 1 day இருந்தாலே போதும், மேக்ஸிமம் 2 days அவ்வளோதான். அந்த யூட்ரஸ் ஆப்ரேஷன் கூட நம்ம லாப்ரோஸ்கோப்லேயே பண்ணிடுறதுனால அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் இந்த லாப்ரோஸ்கோப் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ண முடியுது. ஓகே, இப்போது எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களாக அறுவை சிகிச்சையாக செய்யக்கூடியது, சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கூட அவ்வளோ பெரிய சிகிச்சை செய்ய வேண்டியது இன்றைக்கி லாப்ரோஸ்கோபிக் மூலமாக ரொம்ப ஈஸியாக அது பாசிபிள் ஆகுது. அதுவும் நம்மளுக்கு நேரமும் சீக்கிரம் குறையுது, நம்ம பழைய இயல்பு நிலைக்கும் ரொம்ப சீக்கிரமாக திரும்ப முடியுதுன்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த லாப்ரோஸ்கோபிக் துறை இந்த மகப்பேறு துறையில் எவ்வளோ தூரம் ஊடுருவி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தையின்மைக்கான காரணங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, லாப்ரோஸ்கோபிக் சொன்னும்போது உண்மையிலேயே குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் மருத்துவத்துறையும் அதிகமாக வளர்ந்துருக்கு, அதற்கான தீர்வும் இந்த துறையில் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அந்த பிரச்சனை வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே எந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நெக்ஸ்ட் மேஜர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 20 to 30% ப்ராப்ளம் வந்து இன்ஃபர்டிலிட்டி தான். இது வந்து இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக தெரியறதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ். இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு இது மாதிரி. சப்போஸ் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1 yearல குழந்தை இல்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் வந்துடுச்சு மீடியா மூலமாக, இது மாதிரி டாக் ஷோஸ் மூலமாக எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ அதனால் சீக்கிரம் அவங்க வந்தாங்கன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு பெனிஃபிட்டும் நிறையா ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி அவேர்னஸ்னால ஜாஸ்தி இருக்குது. ப்ளஸ் அட் த சேம் டைம் இப்போது நம்மளுக்கு பொல்யூஷன், ஸோ என்விரான்மெண்ட்டில் அவ்வளோ பொல்யூஷன், ரைட் ஃப்ரம் த வாட்டர் வி ட்ரிங்க் டு நம்ம சாப்பிட்ற ஆகாரம் முதல் கொண்டு எல்லாமே பொல்யூஷன்ஸ். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு எக்கோட குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுது, ப்ளஸ் அட் த சேம் டைம் ஸ்பெர்மோட குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அதை தவிர்த்து ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ஸ், இது மாதிரி ஒரு
ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் கூட நிறைய உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளமாகவே இருக்குது. ப்ளஸ் நிறைய இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டியூப்ஸை பாதிக்கும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ப்ளஸ் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால ஃபைப்ராய்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30% ஆஃப் த பாப்புலேஷன் இல்லை அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி ஏற்கனவே பேசின மாதிரி நீர்க்கட்டி ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போது நீர்க்கட்டி. ஸோ நீர்க்கட்டின் வந்து இப்போ வந்து ஒரு ஜெனட்டிக் காம்பனண்ட்டாகவே வருது. சப்போஸ் அம்மாவுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா கூட அந்த குழந்தைக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் ஆண்ட்ரஜன்கிற என்விரான்மெண்ட்டு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது மாதிரி அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இது கன்சீவ் ஆகும்போது அவங்களுக்கும் அந்த மாதிரி அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால பிரச்சனை வர சான்சஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி நிறைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ப்ளஸ் அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால அவங்களால அந்த ஒபிசிட்டி ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஸோ இந்த ஒபிசிட்டினாலேயே அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். ஸோ அதனால நீர்க்கட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால தான் இப்போ நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. இப்போ அதே நேரத்தில் இன்ஃபர்டிலிட்டின்னு பேசும்போது இன்றைக்கி மருத்துவமும் பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எந்த ஒரு அளவுலேயும் ஒரு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இன்றைக்கி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், இது எப்படி? சரி, அதான் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஏர்லி டயக்னோசிஸ்னால நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா ஈஸியாக ப்ரொவைட் பண்ண முடியுது. சரி, அப்போ ஃபஸ்ட்டே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியுமா முடியாதான்னு நல்லா கரெக்டாக எவாலுவேட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது சப்போஸ் இவங்க நேச்சுரலாக இவங்களால கன்சீவ் ஆக முடியல, அதாவது நம்ம நார்மலாக டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அது மாதிரி கொடுக்குறோம், ப்ளஸ் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐயுஐ பண்ணுறோம். ஸோ ஃபாலிகுலர் ட்ராக்கிங்லாம் பண்ணி அதுலேயும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல, அது மாதிரி இருக்கும்போது நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ணி லேப்ரோஸ்கோப்பியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம லேப்ரோஸ்கோப்பிக்லேயே ரெக்டிஃபை பண்ணுறோம். இது மீறியும் அவங்களால கன்சீவ் ஆகலைன்னா இமீடியட்டாக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இந்த ஐவிஎஃப் அல்லனா இக்ஸி ஏதாவது பண்ணி அவங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுது. சரி, அந்த காலத்தில் ஐவிஎஃப் எக்ஸிங்கிற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தெரிஞ்சுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஃபைன்ட் ஆகி மாடிஃபை ஆனதுனால இது ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிப்போச்சு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோட்டோகால், அதாவது ஒரு ஐவிஎஃப்க்கு ஒரு பேஷண்ட் வரணுன்னாலே அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அதுவும் ரொம்ப நிறைய நாள் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது மாதிரிலாம் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடணும், அது மாதிரிலாம் ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு பயந்துட்டே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அப்படியே ஒதுங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் மாறி நம்மளுக்கு டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு கிளியராக தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்களால கன்சீவ் ஆகும், அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, இக்ஸி தான் பண்ணணும். ஸோ அது மாதிரி ப்ரோட்டோகால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டோகால் கொடுக்கணுமா, அகனிஸ்ட் ப்ரோட்டோகால் கொடுக்கணுமா, அது மாதிரிலாம் நல்லா கிளியராக நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகி வந்துச்சு. ஸோ இப்போ முக்கால்வாசி நம்ம ஆன்டகனிஸ்ட்ங்கிற ஒரு ப்ரோட்டோகால் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறது வந்து ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 10 days அது மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர. மெயினாக அவங்களுக்கு எல்லாமே பயப்படுறது என்னென்னா ஐயோ நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடணும், பில்மெடிகள் எதாவது இருக்குமா, அது மாதிரிலாம். ஸோ இது மாதிரி ஒரு 10 days ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக அவங்களோட எக்ஸ் எடுத்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு எதர் இக்ஸியா ஐவிஎஃப்ங்கிறது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ரொசீட் பண்ணிடுறோம். ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 2 weeks தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய பேருக்கு என்ன நினைக்கணும், ஐவிஎஃப் இக்ஸி பண்ணால் நம்ம டில் டெலிவரி வரைக்கும் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அந்த 2 weeks ரெஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நார்மல் மற்ற ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம இவங்களையும் கன்சிடர் பண்ணுறது. பட் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் டெக்னாலஜினால இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து இப்போ நம்மளை நல்லா வச்சுக்கணும், வி லுக் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு மதர் அப்படின்னு ஆனாலும் இன்னும் அவங்க முன்னாடி இந்த நாள் மாதிரியே தான் இனிமேலும் இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கும் ஒரு ரெமெடி அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த துறையில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் அதையும் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்போது காஸ்மெட்டாலஜி அண்ட் கைனகாலஜி அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு ஃபீல்டாக தான் தெரியுது. எந்த அளவுக்கு நம்ம
காஸ்மெட்டாலஜியை இதுக்குள்ளே கொண்டு வர முடியுது? சரி, காஸ்மெட்டிக் கைனகாலஜிங்கிறது நியூ ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா, நார்மல் டெலிவரிஸ்லாம் ஆகிட்டா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்மல் பர்த் பேசேஜ் வந்து ரொம்ப லேக்ஸ் ஆகிடுது. சரி, நிறைய பேருக்கு இப்போது அதுதான் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, ஆப்வியஸாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்சீடிங் டெலிவரிஸ் நார்மல் டெலிவரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ உள்ள காலபட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் பேபிஸ் ஆர் பிக் பேபிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பெருசாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் செகண்ட் பேபி இஸ் கோயிங் டு பி பிகர். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரியில் ஒரு டேமேஜ் ஆன பர்த் பேசேஜ் வந்து செகண்ட் டெலிவரியில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்ரவேட் தான் ஆகும். ஸோ என்னதான் நம்ம அந்த டைமில் கேர் எடுத்து அவங்களுக்கு டெலிவரி பார்த்தாலும் அந்த பர்த் பேசேஜ் வந்து ரிலாக்ஸ்டாக ஆகிடுது. ஸோ இது வந்து அந்த டைமில் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருக்குமே ஒழிய மற்ற எது பற்றியும் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 1 year அது மாதிரி பேபி எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸில் இறங்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். என்ன நம்மள பாடி மிந்தி இருந்த மாதிரி இல்லையேங்கிற ஒரு சென்சேஷன் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் இவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தோம் நம்ம. பட் இப்போ இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜிங்கிற ஸ்பெஷாலிட்டி வந்ததுனால அவங்களுக்கு we are able to give them a solution. ஸோ இதுக்காக தனியாக நான் யூஎஸில் போய் இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரில் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ணுற US UKலலாம் இது ரொம்ப சகஜம். ஸோ அவங்க வந்து இம்மீடியட்டாக இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் இந்த ப்ரொசீஜர்ஸை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோன்னா இவங்களுக்கு வந்து 2 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சர்ஜரி மூலமாக அந்த பர்த் பேசேஜை நாங்கள் டைட் பண்ணுறோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இன்ஃபேக்ட் என்டையர் சவுத் இந்தியாவில் நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். அதோட பேர் வந்து தெர்மிவான்ங்கிறது. ஸோ இது என்னென்னா வித்தவுட் சர்ஜரி நாங்கள் வந்து அந்த டிஷ்யூஸை வந்து டைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அகெயின் இட் இஸ் டெக்னாலஜி சயின்ஸ் இட்ஸ் அ மிரக்கல்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் ரேடியோ ஃப்ரீக்குவென்சின்னு ஒரு எனர்ஜி சோர்ஸ் மூலமாக ஜஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோபும் இருக்கும். ஸோ இது மூலமாக அந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி எனர்ஜி சோர்ஸ் வரும். ஸோ இது வந்து அந்த டிஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு ஹீட் பண்ண மீன்ஸ் ஜஸ்ட் நம்ம டாலரேட் பண்ணுற அளவுக்கு உள்ள வார்ம்த். ஸோ என்ன நார்மலாக நடக்குதுன்னா இந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து அந்த டிஷ்யூஸை போய் ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கொலாஜன்கிற ஒரு டிஷ்யூ டெவலப் ஆகும், பில்டப் ஆகும். ஸோ அந்த கொலாஜன் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஷ்யூஸ் எல்லாம் டைட் ஆகும். ஸோ நம்ம அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 1/2 hour பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜரே அவங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும் அவங்களுக்கு அந்த டிஷ்யூஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கும் வந்துடும். ஸோ பிஃபோர் ப்ரெக்னென்சி அவங்க பாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உள்ள பாடி அவங்களுக்கு ஈவன் ஆஃப்டர் டெலிவரி இப்போ we are able to provide. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஏர்லியர் டேஸில் இல்லை. ஸோ இப்போ டெக்னாலஜி மூலமாக we are able to provide them இந்த மாதிரி சொல்யூஷன். பேசிக்கலாக இப்போ வந்து விமன் ஆர் வெரி வெரி கான்ஷியஸ். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்டர்னலாகவும் இல்லாமல் இன்டர்னலாகவும் தே வாண்ட் டு லுக் குட். ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜர் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இதை தவிர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரில் உங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ் கூட ரெக்டிஃபை ஆகும். நார்மல் ப்ராப்ளம் வித் டெலிவரின்னா ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு இருமுனா தும்னா யூரின் லீக் ஆகும். ஸோ தட் வந்து சிசேரியனில் ஜாஸ்தி வராது. பட் நார்மல் டெலிவரியில் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதாவது இருமும்போது தும்மும்போது வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது யூரின் லீக் ஆகும். அது ஒரு பெரிய சோஷியல் எம்பாரஸ்மெண்ட் தான். நிறைய பேர் அந்த பிரச்சனையை வச்சுட்டு அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா யார்கிட்டையும் அதை போயிட்டு டிஸ்கஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அது மாதிரி சஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த தெர்மிவான்கிற ப்ரொசீஜர் நாங்கள் பண்ணுறதுனால எக்ஸாக்ட்லி த சேம் பிரின்சிபிள், நான் இப்போ சொன்ன பிரின்சிபிள் தான் அந்த பர்டிகுலர் ஏரியாவை நாங்கள் டார்கெட் பண்ணி அந்த டிஷ்யூஸில் உள்ள கொலாஜனும் பில்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபேஷியல் டைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளமும் ரெக்டிஃபை ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர், அதாவது வித்தவுட் சர்ஜரி அவங்களுக்கு பண்ணுறது. இது வந்து ஓபியாவே அவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் இப்போ இது மாதிரி இந்த ப்ரொசீஜர்ஸ்க்காக வராங்க நம்மக்கிட்ட. ஸோ ஜஸ்ட் ஹார்ட்லி 30 minutes தான் ஹாஸ்பிட்டலே இருக்கணும். வந்து பண்ணிவிட்டு வித்தின் 30 minutes அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க நார்மலாக எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம்.
அனஸ்தீசியா தேவையில்லை, ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லை, இன்ஜெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை, ஸோ டவுன் டைம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ப்ரொசீஜர் ஒரு பெரிய கிஃப்டாகவே தெரியுது இப்போ. ஸோ இதை தவிர்த்து நிறைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இந்த காஸ்மெட்டாலஜிலையும் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு அந்த சில பேருக்கு என்னென்னா இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு, இந்த மாடல்ஸ், அவங்களுக்குலாம் என்னென்னா தே வேர் நல்ல டைட் க்ளோத்திங்ஸ். அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஜெனிட்டாலியாவில் வந்து கொஞ்சம் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா கூட இட் லுக் வெரி ஆட். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை கூட நம்ம லேபியோபிளாஸ்டி மாதிரி பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது. நார்மல் ப்ராசஸில் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அவங்க லீட் பண்ணலாம் லைஃப்பை. ஸோ அது மாதிரி காஸ்மெட்டிக் கைனகாலஜி வந்து ஒரு நல்ல ஒரு அப்கமிங் ஸ்பெஷாலிட்டியாக வந்துட்டுருக்கு இப்போ. பட் இதை பற்றின அவேர்னஸ் எவ்வளோ தூரம் இப்போ ரீச் ஆயிருக்கா மேடம் பப்ளிக் கிட்ட? இப்போ தான் ஆக்சுவலி அவேர்னஸ் ஜாஸ்தி இல்லை, இப்போ ஸ்லோவாக நாங்கள் தான் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா ஏர்லியராக வந்து ப்ராப்ளம்ஸ்ன்னு வருவாங்க, பட் ஆனால் we didn't have a solution to offer. இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அவைலபிள் இல்லை. இப்போது நம்மளே அதனால தான் we are also skilled. ஸோ இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குங்கிற தெரிஞ்சனால தான் we are also we've skilled ourselves and we are able to offer இந்த procedures to the patients. ஆனால் ஸ்லோவாக இப்போது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் நிறைய பேர் இப்போ வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே சார், இப்போ நம்ம கைனகாலஜி சார்ந்து பேசும்போது முழுமையாகவே பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கும் இதற்கான தீர்வு அப்படிங்கும்போது நம்ம ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போது மெனோபாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பெண்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அது ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு மெயின் ரீசன்றாங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டைமில் வந்து இந்த ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது, அவங்களால வெளியில் மூவ் பண்ண முடியாமல் அந்த ஃபைப்ராய்டு ஒரு ரீசன். இது எவ்வளோ தூரம் நம்ம சரி பண்ண முடியும்? பேசிக்கலாக மெனோபாஸை வந்து பார்த்து எல்லா லேடிஸ்க்கும் ஒரு பயம். ஓகே, பட் அதுதான் ஃபஸ்ட்டு மனசுலேருந்து போகணும். ஓகே, ஸோ எப்படி நம்மளுக்கு ஒரு அடலசன்ஸ் ஃபேஸ் இருக்கோ, ப்ரெக்னென்சி கோ த்ரூ பண்ணுறோம், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், நெக்ஸ்ட் இஸ் மெனோபாஸ். இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ் ஆஃப் லைஃப், நாட் அ பாஸ் இன் லைஃப். நான் அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்தாலே சொல்கிறது. ஓகே, அதை பற்றி பயப்படவே கூடாது. நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இன்ஃபேக்ட் இன்னும் பெட்டராக தான் வாழணும் அந்த ஃபேஸில். ஏன்னா தட் இஸ் அ டைம் யூ ஆர் ஃப்ரீ. ஓகே, உங்களுக்கு எல்லா கமிட்மெண்ட்ஸும் ஓவர், பிள்ளைகள் எல்லாமே செட்டில் ஆகி வளர்ந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் செட்டில் ஆகிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஃபேஸில் தான் யூ ஹாவ் டு என்ஜாய். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் இறங்குனனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வரும். பட் என்னென்னா நம்மளோட மைண்ட் செட். ஓகே, இன்ஃபேக்ட் எங்களோட கான்ஃபரன்சஸ்லாம் நாங்கள் பேசும்போது நிறைய கைனகாலஜிஸ்ட் சொல்லுவாங்க தே டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் வித் மெனோபாஸ். பிகாஸ் அவங்க மைண்ட் தே நோ நம்ம பாடி இஸ் லைக் திஸ், வி ஹாவ் டு டேக்கிள் இட் திஸ் வேன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தம் லீட் அன் ஆக்டிவ் லைஃப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் சஃபர் மச் வித் மெனோபாஸ் ப்ராப்ளம்ஸ். பட் ஒன்றும் நம்மளுக்கு தெரியாமலே ஐயோ மெனோபாஸ்ன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் நடக்க ப்ராசஸ் தான் கண்டிப்பாக நடக்க போகுது. பட் அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். ஸோ என்னென்னா நம்மளுக்கு இப்போது ஹார்மோன்ஸ் உடம்புல இல்லை, முள்ள இறங்க ஆரம்பிக்குது. பட் அதை வந்து நம்ம வந்து பெருசு படுத்தாமல் அதை சப்போஸ் அதோட டிஸ்டர்பன்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஹாட் ஃப்ளஷஸ் வரும். ஓகே, வேர்த்து கொட்டும். ஸோ அது வந்து இட் இஸ் அ வெரி டிரான்சியன்ட் ஃபேஸ். ஓகே, 1 இயர்க்கு இருக்கும். அண்ட் அந்த ஹாட் ஃப்ளஷஸ் வந்தால் கூட இட் வில் பி ஒன்லி ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி உங்கள் பாடியை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஸோ அதுக்கு டயட் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் இருக்குது, யோகா இருக்குது, ப்ளஸ் மைண்ட் ஆக்டிவாக வச்சுக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ரொம்ப சிவியர் ஸ்டேஜஸ் போகும்போது தான் அதுக்கு வி ஆர் தேர் டு ஹெல்ப் தம் வித் மெடிகேஷன்ஸ். அந்த அளவுக்கு தேவைப்படாத முக்கால்வாசி பேருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் நெக்லெக்ட் பண்ணியிருந்தா கூட அட்லீஸ்ட் நவ் தே ஹாவ் டு டூ சம் எக்ஸசைஸ். பட் ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூருங்கிற மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஒரு 35 இயர்ஸ்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மெனோபாஸ் வில் பி வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ், மசில் டோன் பண்ணுறதுக்காக வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். எப்படி நம்மளுக்கு போன் எல்லாம் தேஞ்சி ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டோபீனியா அது மாதிரி ஆகுதோ அதே மாதிரி மசில்ஸும் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி மசில்ஸை டோன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சார்கோபீனியாங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல கார்டியக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் ஜென்ரல் ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு
ஃபர்ஸ்ட் அண்ட் அனதர் மேஜர் ஃபேக்டர் வந்து மைண்டு தான். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஃபேஸை ஈஸியாக அவங்க கடந்துட்டு போயிடலாம். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியன் விமென் ஹாவ் மெனோபாஸ் ஏர்லியர் தேன் த வெஸ்டர்ன் கவுண்டர் பார்ட். ஸோ இது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் அவர் டயட் அண்ட் ஜெனட்டிக் காம்பனண்ட்டு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஃபேஸை நல்லா என்ஜாய் பண்ணணும், ப்ராப்ளம் இல்லாமல் கோத்ரூ பண்ணணும்னு நினச்சோன்னா 35 இயர்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா பை 35 இயர்ஸ் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் முள்ள டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது. ஓகே, ஸோ ஓவரீஸில் எவ்வளோ நாளைக்கு எக்ஸ் இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அந்த எக்ஸ் எல்லாம் டெப்ளீட் ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸ் வராது, மெனோபாஸ். ஸோ 10 இயர்ஸ் ப்ரையர் டு மெனோபாஸே உங்களுக்கு எல்லாம் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து யாருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் மெனோபாஸ் உங்களுக்கு 35 இயர்ஸில் வருதா, 40 இயர்ஸில் வருதா, இல்லைன்னா 50 இயர்ஸில் வருதான்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ங்கிறது 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வர சான்சஸ் இருக்குது. அவங்கள ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் தியர் லைஃப் வந்து அவங்க அந்த ஃபேஸில் தான் லீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால கார்டியக் இஷ்யூஸ் வரும். ஸோ இவ்வளோ நாள் ஈஸ்ட்ரஜன் வந்து ஹார்ட்டை நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் ப்ரொபோர்ஷனில் கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஈஸ்ட்ரஜன் சப்போர்ட் இப்போ இல்லாதனால பேட் கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து டியூரிங் த மெனோபாஸ் ஃபேஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறனால. பட் அதே இது பிஃபோர் மெனோபாஸ் இந்த ஈஸ்ட்ரஜன் இருக்கிறனால தி ஆர் லாட் மோர் ப்ரொடெக்டட் தேன் த மென். இப்போ பார்த்தீங்கன்னா த விமன் சீம் டு பி அவுட்லிவிங் த மென். ஓகே, அண்ட் அந்த ஃபேஸில் வந்து தே ஆர் மெனோபாசல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைய கேர் எடுக்கணும். ஃபிசிக்கலாகவும் தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ஹெல்த், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டையும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் தே ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணராக, குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி ஓவராலாக ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு முழுமையான தீர்வுன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு சின்ன ஒரு வயசுக்கு வந்த காலகட்டத்திலேருந்து மெனோபாஸ் வரைக்கும் பெண்கள் பல கட்டங்களை தாண்டி வராங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு வரும்போது இந்த துறை எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அதுலேயும் இப்போ நீங்கள் அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்ல வரும்போது இன்றைக்கி அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம டாக்டரை போய் அணுகினாலும் எந்த ஒரு டாக்டராலையுமே இதுக்கு மேலே இது நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டி இன்றைக்கி அதுலேயும் நம்மளால் சரி பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி நார்மல் லைஃப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த துறை வளர்ந்துருக்கு. அந்த துறையை பற்றின உங்களுடைய புரிதல், நீங்கள் பார்த்துட்ருக்கிற பணிகள், உங்களோட அனுபவங்களை, நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நமக்கு தேவையான அரிதான தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அங்கதம் என்பது தொன்று தொட்டே தமிழ் இலக்கியங்களில் கையாளப்படுகிற ஓர் உத்தி. ஆங்கிலத்தில் இதனை சட்டையர் என்று சொல்லுவார்கள். குத்தலும் நையாண்டியுமாக எழுதுகிற அந்த நடை எவர் ஒருவரையும் முதலில் சிரிக்க வைக்கும், பிறகு சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட நையாண்டி நடையில் சிறுகதைகளை எழுதுவதில் எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறார். அவருடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று அண்மையிலே வெளிவந்திருக்கிறது. அந்த தொகுப்புக்கான பெயர் கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது அந்த புத்தகத்திற்கான தலைப்பு. அந்த நூலை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவை அனைத்தும் சிறுகதைகளின் தொகுப்பு. அதிலே ஒரு சிறுகதை வருது வருது விருது வருது என்பது அந்த தலைப்பு. இந்த கதை தலைப்பே உள்ளே இருக்கிற நையாண்டியை நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கு விருதுகளுக்காக நடக்கிற போட்டி, சிலர் தங்களுக்கு விருதின் மேலெல்லாம் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிற போக்கு, இவைகளையெல்லாம் குத்தி காட்டுவது தான் இந்த சிறுகதையினுடைய நோக்கம். இதனை ஒரு பெரிய கதை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் யாரோ ஒருவரை அல்ல, ஒரு சிலரை மனத்தில் வைத்து கொண்டு எழுதப்பட்டிருக்கிற ஒரு கேலியான குத்தல் என்பது நமக்கு புரிகிறது. தாங்கள் எழுதுகிற எழுத்து இன்னும் பல தலைமுறைகளுக்கு பின்னால் தான் புரிந்து கொள்ளப்படும். இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அறிவு இல்லை என்று சொல்லுகிற ஆணவம் மிக்க எழுத்தாளர்கள் சிலரை
தோலுரித்து காட்டுகிற கதை என்று இதனை நாம் சொல்லலாம். இது ஒரு விதமான நையாண்டி கதை என்பதால் இதில் வருகிற பாத்திரங்களின் பெயர்கள், விருதுகளின் பெயர்கள் எல்லாமே நையாண்டியாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கதையினுடைய கதாநாயகர், அவருடைய பெயர் தொன்ம புதைகுடியார் என்பது. அதாவது தொன்மம் என்றால் பழையது, புதைகுடியிலிருந்து தேடி ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறவர் என்பதற்காக தொன்ம புதைகுடியார். அவருடைய நண்பர் ஒருவரினுடைய பெயர் வருகிறது. அவர் நாடோடி கூத்து கும்மியான் என்று இப்படியெல்லாம் ஒரு கேலியாக பெயர்கள் அமைக்கப்பட்டிருக்கிற கதையினுடைய சாரம் இவ்வளவுதான். அந்த தொன்ம புதைகுடியாருக்கு ஒரு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருதை அறிவித்திருக்கிற அந்த அமைப்புக்கு பெயர் பொதுவாக இலக்கிய வட்டம் என்று பெயர்கள் இருக்கும். செருப்பு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கதை தொடங்குகிறது. செருப்பு விருது என்றால் அவருக்கே ஒரு அச்சம் வருகிறது. ஒரு வேளை செருப்பையே விருதாக கொடுத்து விடுவார்களோ? இல்லை, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நண்பர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள். இலக்கிய தோட்டம் பரிசளிக்கிறது என்று சொன்னால் தோட்டத்தையா பரிசளிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக அந்த தொன்ம புதைகுடியாரினுடைய இயல்பு எத்தகையது என்பதை அந்த கதை போகிற போக்கில் சொல்லிக்கொண்டே செல்கிறது. சரியாக சொன்னால் இந்த கதையை படித்துத்தான் அதனுடைய சுவையை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். தொன்ம புதைகுடியார் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு வாழ்கிற மக்களையெல்லாம் தாண்டி 7-8 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறவர்களுக்காக நான் கதை எழுதுகிறேன், நான் கட்டுரை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறவர். இப்போது விருது வந்ததில் அவருக்கு மகிழ்ச்சியை விட அதிர்ச்சி தான் கூடுதலாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், என் எழுத்தை இந்த தலைமுறையிலேயே புரிந்து கொண்டு விட்டார்களா? அப்படி மலிவாகவா என்னுடைய எழுத்து அமைந்து விட்டது என்று அவர் கருதுகிறாராம். உடனே மற்றவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் அப்படி கருத வேண்டாம். உங்கள் எழுத்துக்களைத்தான் அவர்கள் அந்த நடுவர் குழு படித்திருப்பார்களே தவிர அந்த எழுத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனை அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமா என்ன? ஏதோ புரிந்தும் புரியாமலும் உங்களுக்கு விருது கொடுத்திருக்கிறார்கள் என்று விருதுக்கு சமாதானம் சொல்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது எழுத்தாளருக்கு ஒரு பெரிய கேள்வி முன்னால் இருக்கிறது. இந்த விருதை ஏற்பதா மறுப்பதா என்று. என்ன காரணம்? பல இடங்களில் இவரே பேசியிருக்கிறார். வழங்கப்படுகிற விருதுகளெல்லாம் எழுத்தாளனின் ஆன்மாவை கொல்கிற பாஷாணத்தால் செய்யப்பட்டவை என்று அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். இப்போது அதே பாஷாணத்தால் செய்யப்பட்ட ஒன்றை தான் உண்பதா வேண்டாமா என்கிற கலக்கம் அவருக்கு வருகிறது. விருதை பெற்றுக்கொள்ளவும் உள்மனத்தில் ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் எதன் மீதும் ஆசை இல்லாதவரை இப்போலவும் ஒரு துறவியைப் போலவும் காட்டிக்கொள்ளுகிற ஒரு முனைப்பும் அவரிடத்திலே இருக்கிறது. என்ன செய்யலாம்? தன்னுடைய அபிமானிகளை அழைத்து ஒரு கூட்டம் போட்டு இந்த விருதை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று கேட்கிறார். அபிமானிகள் என்று சொன்னால் இவருடைய எழுத்தை படித்து புரிந்து கொண்டவர்கள் என்று நாம் கருதிவிடக்கூடாது. ஏனென்றால் இவருடைய எழுத்தை படித்து புரிந்து கொள்கிறவர்கள் இன்னமும் 7 நூற்றாண்டுக்கு பிறகுதானே வரப்போகிறார்கள். அப்படியானால் இவர்களெல்லாம் யார்? ஒரு காபந்து சர்க்காரை போல அவர்கள் வருகிற வரையில் ஒரு பாதுகாப்புக்காக இவர் கூடவே வைத்து கொண்டிருக்கிறவர். அவர்களும் இவருடைய எழுத்துக்களையெல்லாம் படித்து புரிந்து கொண்டதைப் போல நடிப்பவர்கள். இவர் ஏதேனும் ஒரு வெள்ளைத்தாடை கொடுத்தால் கூட அதை பார்த்துவிட்டு அருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிற அபிமானிகளின் கூட்டம் அது. எனவே அந்த கூட்டத்தில் விருதை பெறலாமா? விருதுக்கு அவ்வளவு சிறிய ஒரு விருதை பெறுகிற அளவுக்கு என்னுடைய தகுதியை குறைத்து கொள்வதா என்கிற விவாதம் நடைபெறுகிற போது அவர்கள் அந்த விவாதத்தை 4ஆக பிரித்து கொள்கிறார்கள். ஆ செருப்பு, ஆ விருது, இ என்று பிரித்து கொள்கிறார்கள். மறுப்பது, ஏற்பது என்று 4ஆக பிரிக்கிறார்கள். உடனே நம்முடைய தொன்ம புதைகுடியார் சொல்கிறார், பாருங்கள், என்கிற 4வது பிரிவின் கீழ் தான் ஏற்பது என்பதை நீங்கள் விவாதிக்கிறீர்கள். என்றால் ஈதல், கொடுத்தல், கொடுத்தால் ஏற்கத்தானே வேண்டும். எனவே இந்த பிரிவின் அடிப்படையிலேயே ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் மறைமுகமாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்ல, அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அப்படி சொன்னவுடனே அவர்கள் மறுக்கவும் இல்லை. அது மட்டுமில்லாமல் இந்த பிரிவுகளின் தலைப்பை வைத்தே ஒரு பெரிய முடிவை எடுத்துவிட்டு எழுத்தாளரினுடைய நுண்மான் நுழைபுலத்தை எண்ணி அவர்கள் வியக்கிறார்கள். விருதை பெற்றுக்கொள்வது என்று முடிவாகிறது. அந்த விருது வழங்கும் நாளுக்கு முதல் நாள் இருப்பு கொள்ளாமல் எழுத்தாளர் தவிக்கிறார். ஆனால் அந்த பதற்றத்தை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்.
ஏதோ அதில் ஒட்டு உறவே இல்லாதவர் போல இருக்க வேண்டும். விருதை பெறுகிற போது முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோ பரவசமோ வந்துவிடக்கூடாது என்று அவற்றுக்கெல்லாம் ஒரு ஒத்திகை பார்த்து அடுத்த நாள் அபிமானிகளெல்லாம் அவரை ஒரு பெரிய ஊர்வலமாக அழைத்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு வரக்கூடாத ஒரு எண்ணமும் சந்தேகமும் வருகிறது. இது என்ன தன்னுடைய இறுதி ஊர்வலம் போல இருக்கிறதே என்று கருதுகிறார். பிறகு தன்னை தொட்டு பார்த்து கொள்ளுகிறார். நெற்றியில் ஏதாவது காசு இருக்கிறதா என்று பார்க்கிறார். இல்லை. எனவே இது பிண ஊர்வலம் இல்லை, இது விருது பெறுவதற்கான ஊர்வலம்தான் என்று ஒரு எழுத்தாளன், ஒரு ஆணவம் பிடித்தவன், கற்பனையாக வாழ்கிறவன் எப்படியெல்லாம் தடுமாறுவான் என்பதை இந்த சிறுகதை சொல்லி இறுதியாக முத்தாய்ப்பாக என்ன நடக்கிறது என்பதை கூறுகிறது. மேடையில் எழுத்தாளர் ஏற்றப்படுகிறார். விருதை வழங்குகிறவர்கள் இந்த ஊருக்கே வந்து வழங்க வேண்டும், நீங்கள் போய் பெறக்கூடாது என்று சொன்னதை ஒட்டி அவர்கள் இந்த ஊருக்கே வருகிறார்கள். மேடையில் ஏறியவுடனே ஊரே ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம். சுண்டைக்காய் கால் பணம், சுமக்கூலி முக்கால் பணம் என்பது போல ஒரு சாதாரண அற்ப விருதை வாங்குவதற்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா என்றும் சிலர் கருதவே செய்கிறார்கள். மேடையில் விருது வழங்க வந்தவர்கள் ஒரு பெரிய பெட்டியில் வைத்து விருதை எடுத்து வருகிறார்கள். அது என்ன விருது என்று பார்ப்பதற்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கிற போது அந்த பெட்டியை திறந்து அவர்கள் மேடையிலேயே கொட்டுகிறார்கள். அத்தனையும் பழம் செருப்பாக இருக்கிறது, செருப்பிலேயும் பழைய செருப்பாக இருக்கிறது. எதற்கு செருப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், அதிலே வந்திருக்கிற ஒருவன் அந்த செருப்பை எடுத்து தன் தலையிலேயே அடித்து கொண்டு இவருடைய எழுத்தை படித்ததற்காக எங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொள்கிற விருது உங்களுக்கும் தேவைப்படும் என்பதற்காக மேடையிலே கொட்டி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு விடைபெறுவதாகவும் இன்னமும் விழா முடியவில்லை என்றும் அந்த கதை நிறைவடைகிறது. இது ஒரு நையாண்டித்தனமாக எழுதப்பட்டிருக்கிற கதைதான் என்றாலும் இன்றைக்கும் தங்களை உலகத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் என்றும் தாங்கள் எழுதுவது இந்த மக்களுக்கெல்லாம் புரியாது என்றும் நாங்கள் காலத்தை கடந்து நிற்பவர்கள் என்றும் தாங்களாகவே நினைத்து கொள்ளுகிற எழுத்தாளர்கள் பலரை, மக்களை விட்டு அந்நியப்பட்டு நிற்கிற பலரை கேலி செய்வதற்காகவும் அவர்களை கிழித்து தொங்க விடுவதற்காகவும் எழுதப்பட்ட சிறுகதை என்று இந்த கதையை சொல்லலாம். தற்போதுள்ள காலகட்டத்தில் எந்த மாதிரியான புது கல்விகள் வந்துள்ளன, அவற்றின் பயன்பாடுகள் என்னென்ன, அதன் மூலமாக நமக்கு ஏற்படும் வேலைவாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, அந்த வேலை வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து நாம் இதில் பேச போகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்வி கற்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும், பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் அல்லது பள்ளி மாணவர்களாகட்டும், எல்லாருக்குமே வாழ்க்கையில் நாம் என்ன ஆக போகிறோம், வாழ்க்கையில் நமக்கு என்ன மாதிரியான கெரியர் செட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வையும், சில நேரங்களில் சில பேருக்கு சில கவலைகளும் நிறையவே இருக்குது. இதில் பெற்றோர்களும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. நிறைய பெற்றோர்களுக்கு பள்ளி பருவத்திலேயே என்னுடைய மகனை அல்லது மகளை நான் என்ன மாதிரியான வாழ்க்கை முறைக்கு, என்ன மாதிரியான ஒரு கெரியருக்கு நான் தயார்படுத்தணும், அப்படி அந்த கெரியரை அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யணும், அப்படி ஒரு கெரியர் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கெரியர் அவங்க கோல் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும், என்ன மாதிரியான டெக்னிக்ஸு அல்லது நாலெட்ஜ், அறிவு சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்குது. அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் ஒரு விதமாகத்தான் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. இன்றைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், முதல்ல நாம் மத்திய பணியாளர் தேர்வாணையம், அதாவது நாம் டிகிரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பட்டப்படிப்பு படித்த அல்லது பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் பற்றி முதல்ல பேசுவோம். அதில் மத்திய பணியாளர் தேர்வாணையம், அதாவது யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய வேலைவாய்ப்புக்கான தேர்வுகள் என்னென்ன, என்ன மாதிரியான தகுதிகள்லாம் அதுக்கு தேவை அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் மிகவும் முதன்மையானது, ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா, ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது.
இது ஏன் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்குமான உயர் அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறதுனால இதை வந்து கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. இது போக மத்திய பணியாளர் தேர்வாணையம் என்னத்துக்கெல்லாம் வேறு எந்த எக்ஸாம் நடத்துதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதாவது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த வனம் மற்றும் வன பாதுகாப்பு அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய IFS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய அந்த அகில இந்திய பணி, ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான தேர்வு நடத்துது. அதுபோக ACPFன்னு சொல்லுவோம், அதாவது CAPFன்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ், CRPF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், BSF, இந்த மாதிரியான போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு இருக்கக்கூடிய குரூப் 1 அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்வு 3வது. 4வதாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிளானிங் கமிஷன், இப்போதைக்கு நித்தி ஆயோக், இந்த மாதிரி இந்த திட்டமிடுதல் குறித்த அந்த துறைகளுக்கு அல்லது பல்வேறு துறைகளிலும் திட்டமிடுதலுக்கான பணிகளுக்காக வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ்க்கான எக்ஸாமினேஷனும் UPSC நடத்துது. அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், அது பொருளாதார பணின்னு சொல்லுவோம். அது இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸுங்கிறது வந்து எல்லா துறைகளிலும் இருக்கலாம், அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் அல்லது கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வந்து அதிகாரிகளாக இருக்கலாம். அதே மாதிரி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இது வந்து டெக்னிக்கல் சர்வீசஸ் கீழே வரும். ரயில்வே இன்ஜினியரிங் சர்வீஸ், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறையில் அல்லது பாதுகாப்பு துறையில், இராணுவத்தில், இங்கெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸை வந்து எடுக்கிறதுக்காக இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ங்கிற எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. அதே மாதிரி புவியியல் துறையில் வந்து இந்தியன் ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. இது எல்லாமே குரூப் 1 ரேங்கில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வரக்கூடிய குரூப் A தொகுதி 1 அப்படின்ற பிரிவில் வரக்கூடிய உயர் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணியாகும். அதாவது நீங்கள் இதெல்லாம் இந்த துறை அதிகாரிகள், அதாவது இந்த தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறைகளில் வந்து துறை தலைவர்களாகவும் அந்த துறையை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான தேர்வுகளாக கருதப்படுகிறது. அண்ட் இந்த தேர்வுகளுக்கு தயாராகும் முறை குறித்து நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். அது போக இந்த தேர்வுகளுக்கு என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இது தவிர UPSC வந்து நடத்தக்கூடிய வேறு சில தேர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தேர்வு வந்து CDS அண்ட் NDA எக்ஸாம், அதாவது கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் அண்ட் NDA எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தேர்வுகள். அது வந்து இராணுவ அதிகாரிகளை உருவாக்குவதற்கான, இராணுவ அதிகாரிகளாக போய் சேருவதற்கான 2 பணிகள் இருக்குது. இதில் முதன்மையாக நம்ம இந்த தேர்வுகள் எல்லாம் என்னென்ன, அந்த பணிகள் என்னென்ன, அது குறித்த விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தேர்வை பற்றியும் தனித்தனியாக தேர்ந்தெடுத்து பேசலாம். அதில் முதன்மையாக நாம் எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த IAS தேர்வுகள்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் தேர்வுகளை முதல்ல எடுத்துக்கலாம். இந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து 1979ஆம் ஆண்டிலிருந்து 3 படிநிலைகளில் நடக்குது. அந்த 3 படிநிலைகளில் அது நடக்கும்போது அதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல ஒரு டிகிரி இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பட்டப்படிப்பு இருக்கணும். இந்த பட்டப்படிப்பு மட்டுமே போதுமானது. மினிமம் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து UPSC ஃபிக்ஸ் பண்ணல, சொல்லவும் மாட்டாங்க. இந்த பட்டப்படிப்பு இருந்தாலும் போதும், அல்லது பட்டப்படிப்பில் வந்து ஒரு ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய, இறுதி ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. பொதுவாக ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAS தேர்வுகளுக்கு வந்து முதல்ல குறைஞ்சபட்சம் வந்து 21 வயதுகள் நிறைவுற்றவராக இருக்க வேண்டும், 32 வயதுகள் உட்பட்டு இருக்கணும். இந்த பொது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 21லிருந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த தேர்வுக்கு தகுதியானவர்கள். அதுவே வந்து OBC, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் 3 ஆண்டுகள் வயது வரம்பில் ஒரு ரிலாக்ஸேஷனும், SC ST பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் 5 ஆண்டுகள், அதாவது 37 வயது வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். இது வந்து அடிப்படை தகுதி அப்படிங்கிற அளவில் பார்க்கலாம். ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவருக்கும் வந்து எத்தனை முறை இந்த தேர்வை எழுதலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு லிமிட் இருக்குது. அதாவது 5 ஒரு மாணவர் வந்து பொது பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் 6 முறையும், பிற்படுத்தப்பட்டவராக இருந்தால் அதிலிருந்து 3 முறை சேர்த்து 9 முறையும், SC ST எந்த விதமான உச்சவரமும் கிடையாது. இந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.